ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தற்போது அருண்ராஜ் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எப்ப ஃபவுல் நடக்குதோ அப்பதான் விசில் ஊதப்படும். இந்த திமுக ஆட்சியில எப்ப தவறு நடக்குதோ அப்ப நம்ம குரல் ஒலிக்கும். நீங்களே சொல்லுங்க, இப்ப இருக்கிற தீய சக்தி திமுகவோட ஆட்சியில எந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபவுல் அதிகமா நடக்குதுன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். நீங்களே சொல்லுங்க, எந்த அமைச்சர் அதிகமா ஃபவுல் பண்றாரு? அதெல்லாம் கூட சின்ன ஃபோல் தான். ஆனா பெரிய ஃபோல் யார் தெரியுமா பண்றாரு? அந்த பெருமை நம்ம சிஎம் சாருக்கு தான் போவோம். ஏன்னா ஆட்சியோட முதன்மை பணியே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுதான், சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதா. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் தான் இருக்கு. இதுக்கு அடிப்படையான போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்குல தான் வருது. ஆனா நம்ம சிஎம் சார் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். இல்ல, நானும் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவன் தான், அந்த முறையில சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியிலும் சில தவறுகள், சில குற்றங்கள் நடக்கலாம். ஆனா ஆட்சி நிர்வாகம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணாங்களாக தான் கேள்வி. இப்ப ஒரு சிஎம், அவர் தான் காவல் மந்திரியா இருக்காரு. இது வரைக்கும் ஏன் ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணல? இதே மேடையில மனம் வருந்தி ஆதங்கத்தோட நாம பதிவு பண்ணோம், மற்ற எதிர்கட்சிகளும் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் சிஎம் சார் அசரவே இல்லை. வேற என்னதான் பண்றது பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நான் களத்துல பாக்குற இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புறேன். டிவிகேக்கு 28%, 30% வாக்கு வங்கின்னு சொல்றோம். ஆனா களத்துல போய் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இருக்கிற மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? சார், நாங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்றது வெளியே சொல்ல முடியல, சொல்றதுக்கு பயமா இருக்கு சார், எங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் கட் பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு சார் சொல்றாங்க. அதனால நம்ம சகோதரர் சிடிஆர் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு சதவீதம் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தேர்தலில் பாப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான ஆதரவு எவ்வளவு இருக்கு நீங்க தமிழக தேர்தலில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், இப்ப என்னன்னா, இப்ப தேர்தல் வந்துட்டு இருக்கு. இன்னும் நமக்கு 2-3 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இது ஒரு நம்ம தேர்தல் என்பது ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி. நாம ஒரு நாள் 2 நாள் இல்ல, அடுத்த 2 மாதங்களும் கடினமாக உழைக்க வேண்டும். நீங்க தமிழக மக்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பார்க்கறதுனால சொல்றேன், ஒவ்வொரு மனதிலும் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் இயங்கிட்டு இருக்காங்க. நாம ஒரு கரெக்டான செய்தியை போய் மட்டும் எடுத்துட்டு போனா போதும், அவங்களோட ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். அது என்ன செய்தினா, நம்ம தலைவர் அவர்களை முதல்வர் ஆக்கணும், நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து நம்ம சொல்லணும், எதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கேள்வியும் அவங்க மனசுல நம்ம எழுப்பி அதற்கான விடையும் அளித்து ஒரு ஆழமான புரிதலை உண்டாக்கணும். ஏன்னா 50 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகளும் தமிழகத்துக்கு என்ன பண்ணாங்கிற அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லுங்க. அங்க கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூட நிலைமையை காட்டுங்க, அங்க இருக்கிற சாலை வசதிகள் எப்படி இருக்குன்னு காட்டுங்க, அங்க இருக்கிற சாக்கடைகள் எவ்வாறு இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் சாக்கடை போட்டிருக்காங்க, ஆனா அங்க சாக்கடை கழிவுநீர் சரியா போகுதா அப்படிங்கறத எடுத்து காட்டுங்க. உண்மையாகும் நம்ம தலைவர் அரசியலுக்கு கட்சி ஆரம்பிச்சது பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல, உண்மையாக சேவை செய்ய உங்களுக்காக வந்திருக்கிறார் என்ற செய்தியை போய் சொல்லுங்க. கண்டிப்பா டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க.
தமிழக மக்களுக்கு டெல்லி மக்களோட அரசியல் அறிவு கம்மியா, அரசியல் முதிர்ச்சி கம்மியா? பகுத்தறிவு பிறந்த ஊர் இது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் அறிவு மிக மிக அதிகம். அவர்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க இத்தனை வருஷமா. அந்த வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. 2026 அந்த வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம எடுத்து சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நமக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். வடிவேலு இந்த சின்னத்தை பத்தி சொல்லிக்கிறேன். வடிவேல் சொல்லுவார்ல, அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி கொடுத்தாம்பார் சின்னம் நமக்கு விசில் சின்னம். இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் மூலம் முடுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம சொல்றோம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தற்போது அருண்ராஜ் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.